ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நிறைய அரிய தகவல்கள் இருந்துச்சு. குறிப்பா நம்ம பாரம்பரிய அரிசியில நம்ம உணவா எடுத்துக்குவோம் இல்ல கஞ்சியா எடுத்துக்கணுங்கிறத விட இப்ப கடவுளுக்கு அத நைவேத்தியமா கொடுத்து அதே நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல சக்தி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கிடையவே. ஏன்னா நீங்களும் ஒரு யோகா விஷயம் சொன்னீங்க. அதாவது பொங்கல் விஷயத்த சொன்னீங்க. அது ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கோயிலுக்கு நீங்க சொல்ற மாதிரிதான் குலதெய்வ வழிபாடுனாலே பொங்கல் வைக்கிறோம்னு சொல்லிதான் நம்ம வேண்டுதல் வைப்போம். ஆனா இந்த பாரம்பரிய அரிசியில பொங்கல் வச்சு அதன் மூலமா நம்ம பயனடைகிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய விஷயம். அங்க பொங்கல் வச்சு பாருங்க, பொங்கலும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்ப இன்னொரு தூபம் சொன்னீங்களா, அது ரொம்பவே அருமையா இருந்துச்சு. செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து உங்களோட பலன். அதாவது தூபத்துல நம்ம இந்த மாதிரி மூலிகை பொருட்களை தான் நம்ம போட்டு பண்ணிருப்போம் இது வரைக்கும். ஆனா அரிசியும் போட்டு பண்ணது இன்னைக்குதான் எனக்கு இது லைஃப்லயே ஃபர்ஸ்ட் தடவை கேட்டிருக்கேன். இருக்கிறதுலே பழைய முறை தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லையா சொல்லி கண்டிப்பா சொன்னதே கிடையாது. எவ்வளவு பழமையான விஷயம் இப்ப புரியுது எங்களுக்கு. அதாவது திருப்பியும் சொல்றேன், அந்த கோயில்ல பொங்கல் வைக்கிறதுங்கிறது ஒரு உண்மையான தத்துவம் என்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. ஏன் பொங்கல் வைக்கிறாங்க குலதெய்வ கோயிலுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நன்றி. இன்னைக்கு நடந்த பாரம்பரிய அரிசியும் அதனுடைய வகையில பார்க்கும்போது இதுவரை கேள்விப்படாத ஒரு வகுப்பு தான். இதுவரை நான் கேள்விப்படாத அரிசி வகைகளையும் அதனுடைய பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது என்னன்னா, குலதெய்வ கோயில்ல நாம எப்படி பாரம்பரியமான முன்னோர்கள் எப்படி குலதெய்வ கோயில வழிபாடு செய்தார்கள், அந்த வழிபாட்டு மூலமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை வளர்த்தது, பொருளாதார மேன்மை வந்தது. அதையும் தாண்டி கிரகதோஷங்களை எல்லாம் எப்படி நம்ம நீக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு அரசு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் அந்த வேற வழியில தான் நம்ம கிரகதோஷங்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில அந்த நிலைகளையும் நம்ம உணவுலையே நம்ம சரி செய்து கொண்டு வாழலாம்ன்றது ஒரு விஷயமும், இதே மாதிரி தூப தீபம் போடுறதும் அதை பத்தி தெரிஞ்சுட்டோம். இன்னும் பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, திருமண காலங்கள்லாம் அப்பெல்லாம் எப்படி நடத்தினாங்க அதுல பார்த்தா இப்போ இந்த பாரம்பரியத்துல ஆரோக்கியத்துக்கும் கிரகதோஷம் நீக்கிறதுக்கு, உடல் குறைபாடுகளை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த உணவுகளை கொடுத்து அந்த திருமண தம்பதிகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நுட்பமான விஷயம் எங்களுக்குதான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அற்புதமாக இன்றைக்கு வகுப்பு இருந்தது. எல்லா அரிசி பற்றி விஷமொழிவு அரிசி, உருவைஜோதி அரிசி, மற்ற அரிசிகள்லாம் சொல்லும் போது அதிலிருந்து குடிமை தூவம் போட்டு நம்மளுடைய வளர்ச்சியை குடும்பம் மேன்மை செய்ய முடியும், நம்ம மேன்மைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்குதான் என்னோட லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது. இத்தனை அற்புதமான ஒரு விஷயத்த குரு மூலமா இவங்க கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இன்னைக்கு இறைவன் கொடுத்ததுக்கு இறைவனுக்கும் சரி இவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நம்ம உணவுனா பாரம்பரிய உணவு நமக்கு தெரிஞ்ச வகையில கம்பு, கேழ்வரகு மற்றும் சோளம் இது மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மிக அற்புதமா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது தூப தீபமும் போடுறது, அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் கல்யாணம் செஞ்சதும் அதே மாதிரிதான். ஒரு 10 நாள்னா உடல் குறைகள் உடல் ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் அல்லது நம்மளோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் சேர்த்து எல்லாம் ஒரு அற்புதமா ஒரு பொக்கிஷமா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிக அருமையா இருந்தது. நன்றி. ஆக்சுவலா நான் இந்த வகுப்பு எந்த ஐடியாவுமே இல்லாம தான் வந்தேன்.
நான் உண்மையாவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் ஸ்டார்டிங்லே ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு மாப்பிள சம்பா ஒரு 3-4 வெரைட்டிஸ் தான் தெரிஞ்சது. பட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். ஸோ நம்ம இன்னும் லைக் இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டே இந்த மாதிரி டிசீசஸ்லாம் கியூர் பண்றதுக்கு வழிகள் இருக்குங்கிறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா. மொரோவர் எங்க வீட்லயும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு பீப்புளுக்கு. ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் கொண்டு போகணும்னு ஒரு தாட்டும் வந்திருக்கு. அண்ட் இந்த கிளாஸ், இந்த அவேர்னஸ் கிளாஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்கம்மா. இந்த வகுப்பு மிக அருமையா இருந்தது. பாரம்பரிய அரிசி அப்படின்னு சொல்றப்ப தேடல் எனக்கு இருந்தது. ஸோ நிறைய நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்தப்ப நிறைய கேள்விப்பட்டதை நான் நேர்முகமா கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம தான் வந்தேன். நான் இது பல விஷயங்கள் இருந்தது. சொல்ற குலதெய்வ வழிபாடுங்கிறது அவ்வளவு முக்கியங்கிறது இங்க வந்துதான் தெரியும். நான் அதிகமா உள்ள போகாதனால என்னவோ இனிமே அதை எடுத்துக்கிறதுக்கு பழக ஆரம்பிக்கிறேன். நான் குலதெய்வ வழிபாடு பிளஸ் காலையில் அப்படிங்கிற முக்கியமாக வலியுறுத்தி சொல்றது பாரம்பரிய அரிசி காலையில சாப்பிட்டா அப்படின்னு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி நான் பாக்குறேன். பசங்க இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது. அது அப்படியே என்ன சொல்றது, உங்களோட ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்தை தான் நான் பாக்குறேன். எங்கெங்கோ நம்ம கேள்வி பார்க்கறதுல ஒரு கடவுள் இறை குரு நம்மளுக்கு ஒரு தாய் வழிபாடு மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் பழைய விஷயங்கள் எனக்கு தெரியல. சோ மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க. நன்றி.